கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்ற கோவாவுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததற்கு இட்லி சாம்பாரும் ஒரு காரணம் என்று பாஜக எம்எல்ஏ மைக்கேல் லோபோ பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு கோவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவாவில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறைவுக்கு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது என்று கூறிய அவர் புதிய காரணிகளையும் அடுக்கியுள்ளார். அதன்படி ரஷ்யா உக்ரைன் போராலும் கடற்கரை ரெசார்ட்டுகளில் இட்லி சாம்பார் வடபாவ் போன்ற உணவுகளாலும் கோவாவுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றார். கடற்கரை ரெசார்ட்டுகளில் உள்ள குடில்களை வணிகர்கள் வாடகைக்கு விடும் நிலையில் அங்கு கர்நாடகத்தைச் சேர்ந்த பலர் இட்லி சாம்பார் விற்பதாகவும் அவர் சாடினார். சுற்றுலாத்துறையினரும் பல தரப்பினரும் இணைந்து சுற்றுலா வணிகத்தை மேம்படுத்த அமர்ந்து பேச வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளின் வணிகம் குறைந்ததை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் வரும் நாட்களில் கோவாவில் சுற்றுலா வணிகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரது மகன் நாரா லோகேஷ், பவன் கல்யாண் ஆகியோருக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் தெலுங்கு நகைச்சுவை நடிகர் போசனி கிருஷ்ண முரளியை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக் காலத்தில் ஆந்திர பிரதேச திரை தொலைக்காட்சி திரையரங்க வளர்ச்சி ஆணையத்தின் தலைவராக கிருஷ்ண முரளி பதவி வகித்தவர். 150க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கிருஷ்ண முரளி திரைக்கதை எழுதியுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரது மகன் நாரா லோகேஷ், பவன் கல்யாண் ஆகியோருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கிருஷ்ண முரளி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சியினர் பல்வேறு காவல் நிலையங்களில் அளித்த புகாரில் கிருஷ்ண முரளி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவிலிருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு கிருஷ்ண முரளியை போலீசார் அழைத்துச் சென்றனர். கிருஷ்ண முரளி மீதான கைது நடவடிக்கை பழிவாங்கும் செயல் என ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். உணவகங்களில் விற்கப்படும் இட்லியில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை கண்டறிந்ததாக கர்நாடக அரசு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. தென்னிந்தியாவில் காலை உணவுகளில் முக்கியமான இடம் பெற்றுள்ள இட்லி சாலையோர கடைகள் மற்றும் உணவகங்களில் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பது குறித்து கர்நாடக சுகாதாரத்துறை ஆய்வு நடத்தியது. 500க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் உணவகங்களில் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பிய நிலையில் முதற்கட்ட ஆய்வின் முடிவில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனம் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகங்களில் இட்லி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அதில் பெரும்பாலான கடைகளில் இட்லி துணிக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஷீட் பயன்படுத்தப்படுவது தெரியவந்ததாகவும் தொடர்ந்து சூடுபடுத்தப்படும் போது பிளாஸ்டிக் ஷீட்டில் இருந்து கார்சினோஜெனிக் என்கின்ற ரசாயனம் வெளியேறி புற்றுநோய்க்கு வழிவகுப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஆய்வக முடிவுகள் வெளியாகும் பட்சத்தில் அடுத்த கட்ட தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் கூறினர். இதனிடையே இதுகுறித்து பேசிய கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் உணவக தயாரிப்புகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். சீனாவின் ஹார்பின் நகரில் உலகின் பெரிய ஐஸ் மற்றும் பனி தீம் பார்க்கில் கொண்டாட்டங்கள் நிறைவுற்றன. ஹெலியாங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள இந்த பூங்காவுக்கு 35 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். ஐஸ் சிட்டி என்று வர்ணிக்கப்படும் இந்த பூங்காவில் கடந்த 60 ஆண்டுகளாக பனிச்சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. பல்வேறு சாகசங்கள், பாடல்கள், ட்ரோன் காட்சிகள், வண்ண விளக்கு அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. உலக புகழ்பெற்ற பிரேசிலின் ரியோ கார்னிவல் திருவிழா இன்று தொடங்க உள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் கார்னிவல் திருவிழா இன்று தொடங்கி வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக உலகின் பல நாடுகளிலிருந்தும் ஏராளமான சம்பாரணர் கலைஞர்களும் ரியோ நகரில் இறுதிக்கட்ட பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு திருவிழாவில் 80 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ரியோ நகரில் குவிந்து வருகின்றனர். ஆட்டம் பாட்டம் என வரும் 5ஆம் தேதி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளதால் ரியோ நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கொட்டிய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளது.
ஃபரா பகுதியில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறுகிய நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஐம்பது வீடுகள், 60 கடைகள் மற்றும் 2500 சோலார் தகடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் விளைநிலங்களும் சேதமடைந்தன. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதியை தீர்மானிக்கும் முக்கிய போட்டியில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. 8 அணிகள் பங்கேற்றுள்ள சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. லாகூரில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் பி பிரிவில் உள்ள ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு முன்னேறிவிடும். முந்தைய ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி அளித்த ஆப்கானிஸ்தான் அணி இன்று ஆஸ்திரேலியாவை வீழ்த்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒருவேளை மழையால் ஆட்டம் தடைபட்டால் ஏற்கனவே 3 புள்ளிகளை பெற்றுள்ள ஆஸ்திரேலியா அடுத்த சுற்றில் அடியெடுத்து வைத்துவிடும். ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவினால் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து இடையிலான கடைசி லீக் போட்டியின் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா படுதோல்வி அடைந்து ரன் ரேட்டில் பின்தங்கினால் மட்டுமே ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு கிட்டும். நேற்று ஏ பிரிவில் பாகிஸ்தான், வங்கதேசம் இடையிலான போட்டி மழையால் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. இரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடம் பிடித்தது. 2026 இதேதான். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர். அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு. சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை யானைக்கவுனியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களால் பயனடையாதவர்களே கிடையாது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் அடையாளம் என்றும் யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதனை கற்றுக்கொள்ளட்டும் என்றும் வடிவேலு கூறினார். மாடை போயிட்டு நாய் மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம், நான் கட்டாயப்படுத்தாதீங்கயா, உங்களை கையெடுத்து கும்புறேன். தமிழ் மொழிக்கு கேடு விளைவிப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் என்றும் வடிவேலு தெரிவித்தார். திண்டுக்கல்லில் வீட்டுச் சிறையில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை எம்பி சச்சிதானந்தம் அழைத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை, வன்முறைகளுக்கு எதிராக நாளை சென்னை கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அறிவித்தது. இதையடுத்து சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி காவல்துறையினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாதது குறித்து அறிந்த மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் பாப்பாத்தி வீட்டிற்கு நேரில் சென்று எதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை என கூறி காவலர்களிடம் வாக்குவாதம் செய்தார். மேலும் மாதர் சங்க நிர்வாகியை அழைத்துச் செல்வதாக எம்பி கூறியதை அடுத்து பாப்பாத்தி ஓடிச் சென்று அவரது வாகனத்தில் ஏறிக்கொண்டார். காவலர்கள் காரின் குறுக்கே நின்று தடுக்க முயற்சித்த நிலையில் அவர்களிடம் எம்பி சச்சிதானந்தம் வாக்குவாதம் செய்தார். வீட்டு காவல் வைக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை தான் நீங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கெட்ட வேலைப்படுதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீஸ் உத்தரவு, எந்த ஆபீஸ் உத்தரவு? இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா கொண்டாடப்படும் நிலையில் அம்மன் கோயில்களில் பக்தர்கள் காளி உள்ளிட்ட வேடமணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூர் அடுத்த பாளையத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளையை முன்னிட்டு உடலில் மஞ்சள் பூசிக்கொண்டு பக்தர்கள் நடனமாடினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள் அம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் புற்று வடிவில் அம்மன் காட்சியளித்தார். மேலும் படையலிடப்பட்ட சில்லறை காசு, நெல் உள்ளிட்ட பொருட்களை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபட்டனர்.
சேலத்தில் மயான கொள்ளையை ஒட்டி காளியம்மன், அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் போல பக்தர்கள் வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வீராணத்திலிருந்து வரோம். நாங்கள் வருஷம் இங்கே தவறாம வருவோம். இங்கே அங்காளை அம்மா நிறைய சாமி வர நேர்த்திக்கடன் செலுத்துவதன் மூலம் தீராத நோய் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். விழுப்புரம் அருகே திண்டிவனத்தில் மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு முன்பு விசிக மற்றும் பாமகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலின் மயான கொள்ளை நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும் கரகம் தூக்கியும் வேல் குத்தியும் ஊர்வலம் சென்றனர். திண்டிவனம் நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் பழைய இல்லம் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் தெருவை ஊர்வலம் அடைந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் வேலில் விசிக கொடியை கட்டி நடனமாடி சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு அங்கு கூடியிருந்த பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு நடந்தது. அப்போது ஒருவரை ஒருவர் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் சிலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் செய்தியாளர் ஒருவரின் மண்டையும் உடைந்தது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானம் செய்தனர். காயமடைந்தவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மோதல் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளியில் வைத்து 9ஆம் வகுப்பு மாணவரை அடித்துக் கொண்ட சக மாணவர் கைது செய்யப்பட்டார். கடந்த புதனன்று சிவானந்த சாலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் கவின்ராஜ் கழிவறையில் மயங்கி விழுந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மாணவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே